வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். தேர்தல் காரணமாக டிசிசியோடைய நியமனங்கள் தள்ளி போகிறதா, இதை பற்றின ஒரு தாமதம் என்று பார்க்கலாம். ஸோ டிசிசி நியமனங்களில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா, இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ தமிழகத்தில் 2025 டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்காக கிட்டத்தட்ட 3274 பணியிடங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் பார்த்திங்க அதுனா அதில் 2500 பேருக்கு மட்டும்தான் தற்சமயம் பணியில் இருக்காங்க. மீதி ஒரு 700லேருந்து இந்த 800 நபர்களுக்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா போடாமலே இருக்காங்க. ஏன்னா இந்த கேண்டிடேட் எல்லாமே மெரிட் லிஸ்ட்டை வந்த கேண்டிடேட்டும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சார் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு என்னை விட மதிப்பெண்கள் இந்த எழுத்து தேர்வில் கம்மியாக மதிப்பெண்கள் பெற்ற நபர்களுக்கு இப்போ போஸ்டிங்கில் ட்ரைனிங்கில் இப்போ இருக்கார். ஆனால் அவரை விட நான் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன், எனக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரே வரல, எந்த விதமான கால் லெட்டரும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. ஆனால் மெரிட் லிஸ்ட் இல்லாத கம்மி மார்க் எடுத்த நபர்களுக்கு வந்திருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கொடுப்பதற்கு டிஎன்எஸ்டிசி ரெடியாக இருக்குது. ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இந்த 700 to 800 பேருக்கு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும். ஒருவேளை தேர்தல் காரணமாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எலெக்ஷன் டைமுங்க சார், இது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமு, தேர்தல் விதிகள் எல்லாமே நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க, இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தெரியல அப்படின்றது குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் டைமு அப்படின்றதுனால ரொம்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த தேர்தல் டைமில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 700 to 800 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஸோ இது எல்லாமே சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸு எல்லாமே எடுத்து தயார் நிலையில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து கழகத்திலேருந்து அழைப்பு கடிதங்கள் வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆட்சி மாறலாம், இல்லை தொடர்ந்து இந்த ஆட்சியை கூட நீடிக்கலாம், மீண்டும் திமுகவே வரலாம், அதிமுக வரலாம், டிவிகே வரலாம், யார் வந்தாலும் சரி போக்குவரத்தில் இலவசன்றது அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இனி போக்குவரத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட நபர்களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ 20,000க்கு மேற்பட்ட நபர்களை எடுக்க போகிறாங்க. தயாராகிக்கோங்க. உங்களை நீங்களே இப்போ நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ அதுக்காக தான். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.